நாமம் நல்ல நாமம் ராமநாமம் நல்ல நாமம் நன்மையின் ரூபமாய் நானிலம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம் நன்மையின் ரூபமாய் நானிலம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம் தாமரை கண்ணனை தன்னிசையால் தாமரை கண்ணனை தன்னிசையால் தினம் தவ திருநாதயோகி தியாகராஜர் தந்த ராம நாமம் நல்ல நாமம் தாமரை கண்ணனை தன்னிசையால் தினம் தவ திருநாதயோகி தியாகராஜர் தந்த ராம நாமம் நல்ல நாமம் நன்மையின் ரூபமாய் நானிலம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம். சூப்பர் 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 சுபஸ்ரீஜி. அப்படியே மெய் மறந்து கேட்டிருந்தேன். ஆஹா, ரொம்ப அழகா பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரெக்கார்ட் பண்ணிட்டு வீடியோ போட்டுலாம், வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம், வீடியோவும் ஆடியோவும் ரெண்டும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஒன்றும் தெரியல, அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல். தேங்க்யூ. பிரேத்ததாசர் பண்ணும், தனியா பண்ண பாடிண்டே ஆர்த்தி எடுத்துதான். சூப்பர் சூப்பர். நல்ல நல்ல குரல், அப்படியே பயங்கர அப்படியே ஸ்மூத்திங்கா இருக்கு அந்த குரல். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப 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 நல்லா. சாங் சிங்கிங் ரெண்டுமே நல்லா இருந்தது சுபஸ்ரீ. ஹாண்டிங் வாய்ஸ். நீங்க பாடகியா வந்திருக்கலாம். நீங்க ஏன் பாடகியா வரலன்னு தெரியல, எம்எஸ் மாதிரி. எல்லாம் அவ வாழ்க்கைன்னு வழி இருக்கு. எம்எஸோட நல்லா பாடுறவா கூட பாடகியா திகழல. எம்எஸ் அம்மாவோட நல்லா பாட, எம்எஸ் அம்மாலாம் நல்ல பாடகி, ஆனால் ஒரு அளவுக்கு தான் நல்ல பாடகி. ஸோ ஆனால் நம்ம எம்எஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லுவோம். ஆனால் எம்எஸ்ஸை விட நல்லா பாடுறவா நிறையா பேர் இருக்கா. அதுக்காக எம்எஸ் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எம்எஸ் சுப்லக்ஷ்மிஜியோட நல்லா பாடுறவா நிறையா கேட்டிருக்கேன் நான். அவளுக்கு அவ்வளோவா இது இல்லை. ஸோ சுபஸ்ரீஜி ரொம்ப நல்லா பாடினாள், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தமய விநாசாய விஷ்ணவே நமக. விஷ்ணவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தமய விநாசாய त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहे நமக. लक्ष्मी गोपाल जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण जी.
सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करलोकशङ्करम् श्रीकृष्ण सर ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இந்த தன்வந்திரி ஸ்லோகம் படிக்கிறச்சு தான் நம்ம எதுக்கு தன்வந்திரி ஸ்லோகம் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு தாட். இந்த மாண்டூக்கிய பரிஷத்துல நிறைய எனக்கு இங்க எங்கேயும் சஞ்சாரம் அடைகிறது கிடைக்கிறதுலாம் நிறைய படிக்கிறது கிடைக்கிறது. அதுல வந்து ஒரு ஒரு புக் இருக்கு. அது வந்து என்ன புக் பேர் மறந்து போயிடுத்து. படிச்சுன்னு இருக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. பார்த்துட்டு சொல்றேன். அதுல வந்து ஹாப்பினஸ் எப்படிங்கிறத பத்தி நம்மளோட மைத்தாலஜில நம்மளோட உபனிஷத்துல எப்படிங்கிறத பத்தி எழுதிருக்கு. அதுல வந்து நமக்கு தெரியும், நம்ம பகவத்கீதையில படிக்கச்சும் படிச்சிருக்கோம். அதாவது நம்மளோட இந்த மனித உலகம் இருக்கு, அதை தவிர சொர்க்கலோகங்கள் இருக்கு, அது தவிர நரகலோகங்கள் இருக்கு. க்ஷீணே புண்ணிய திரும்பி வந்தாலும் புண்ணியங்கள்லாம் முடிஞ்ச அப்புறமா சொர்க்கலோகத்திலிருந்து திரும்பி வந்தாலும் சொர்க்க லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்வர்க்க லோகங்கள் அப்படின்னா ஒவ்வொரு படி வந்து மேல போறச்ச அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த அதாவது இது துக்காலயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதான் பேஸா எடுத்துட்டோம்னா, ஒவ்வொரு படி மேல போறச்சு அவ்வளவுக்கு அவ்வளவு சுகங்கள் கிடைக்கும். அண்ட் ஒவ்வொரு படி கீழே போறது அவ்வளவு நரகங்கள் இருக்கு. நம்மளோட இந்து தர்மத்தை இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வர்க்கம் ஒரு நரகம் அப்படின்னு இல்லை. நிறைய ஸ்வர்க்கங்கள் இருக்கு, தேவலோகம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு. இந்த தேவலோகங்கள் தாண்டி இந்த பிரம்மலோகம், பிரம்மலோகத்துல போனா திருப்பியும் இந்த மரணம் ஜனனம் அதுல அந்த சைக்கிள்ல வராது. ஆனா அந்த பிரம்மலோகத்திலேயே இந்த டிசல்யூஷன் போது, அதாவது எல்லாமே பிரளயமா போறது, நம்ம வந்து எல்லாத்தோடும் சேர்ந்து போயிடும். அதான் பிரம்மலோகம். பாக்கி சொர்க்கலோகம், தேவலோகம், அதுலேருந்து எல்லாம் திரும்பி வரணும். தேவர்கள், இந்திரன், அதெல்லாம் வாயு அப்படிலாம் சொல்ற, அதெல்லாம் ஒரு பொசிஷன் தான். அங்கன்னு ஒரு பர்மனண்டா ஒரு மனிதர் கிடையாது, ஒரு தேவர் கிடையாது. அந்த தேவங்கிற அந்த ஸ்தானம் அது அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நரகத்திலையும் விதவிதமான நரக்கங்கள் இருக்கு. எந்த மாதிரி பாவங்கள் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கிற நரக்கம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் முடிச்ச பிறகு திருப்பியும் இந்த திருப்பியும் பூலோகத்துக்கு வந்தாகணும். அப்படிங்கிறச்ச இந்த ஹாப்பினஸ் பத்தி நான் கோஷன் பார்த்தேன்னா, இந்த ஹாப்பினஸ் இந்த உலகத்துல எப்படி இருக்கு, அந்த தேவலோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, அதுல வந்து இந்த ஹாப்பினஸ், அதாவது பூலோகத்திலேயே ஹாப்பியஸ்ட் ஃபார்ம் எப்படின்னா அதை டிஸ்கிரைப் பண்றச்ச, அதாவது தருண அவஸ்தால இருக்கணுமா. தருண அவஸ்தால இருக்கிறச்சதான் மேக்சிமம் ஹாப்பினஸ் ஆகும். என்ன இப்ப அதோட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, வயசான அப்புறமும் நல்ல ஹாப்பினஸ் தான் இருக்கு. அந்த புஸ்தகத்துல சொல்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம உபனிஷத்துல இருந்து வந்த புஸ்தகம் தான் அது. ஸோ இந்த தருண அவஸ்தா வந்து ரொம்ப ஹாப்பியான, அதாவது மோஸ்ட் ஹாப்பி பீப்புள் ஆன் த அர்த் பூலோகத்துல பார்த்தீங்கன்னா இந்த தருண அவஸ்தால இருக்கிறவா, மிக்க அறிவாளிகள், நிறைய கற்றுன்றவா, நிறைய செல்வம் இருக்கிறவா. அதாவது முதல்ல யௌவனம், அப்புறம் செல்வம், அப்புறம் நிறைய படிப்பு இருக்கணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு கடைசியா
ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒன் யூனிட் ஆஃப் ஹாப்பினஸ். அதாவது தருணமா இருந்துட்டு நிறைய படிச்சுண்டு நிறைய சம்பாதிச்சுண்டு கடைசியில ஆரோக்கியமா இருக்கிறது. அப்படி இருக்கிறது தான் ஹாப்பினஸ் ஒரு லெவல் 1. அப்படின்னா மேல போக 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 அந்த ஹாப்பினஸோட ஸ்கேல் வந்து ஒரு பல லட்சமா ஆயிடுது. அந்த கொஸ்டின் அந்த கேள்விக்கு இல்லை, அதை சொல்ல வரல. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஹாப்பினஸ் எந்த மாதிரியா இருந்தாலும் சரி, தருணாவஸ்தால இருந்தாலும் எல்லாமே, பணம் நிறைய இருந்தாலும், செல்வம்லயே நம்பர் 1 இருந்தாலும், நல்லா படிப்பு படிச்சிருந்தாலும், அந்த ஆரோக்கியம் இல்லைன்னா ஒருத்தரால ஹாப்பியா இருக்க முடியாது அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நீங்க சொல்ல வந்தேன். அது வந்து அதுக்கு தான் இந்த தன்வந்தி ஸ்லோகம் டெய்லி சொல்றோம். நமக்கு ஆரோக்கியம் தேவை. ஏன்னா இதெல்லாம் நம்ம கத்துன்னு இருக்கோம். நம்ம இந்த வயசுலதான் இதை கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதோட ஆனந்தம் நமக்கு இப்பதான் கிடைக்கிறது. இதோட ஆனந்தம் இதோட வழிகாட்டி இந்த இந்த லேண்டர்ன் காமிச்சுட்டு இருக்கு. இந்த மாண்டுக்க உபனிஷதா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், பஜகோவிந்தமா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு வழிகாட்டின்னு இருக்கு. இந்த வழியில நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த வழியில நம்ம ஆரோக்கியத்தோட இருந்தோம்னா அந்த மோட்ச நிலைங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் நடக்கிறோம். அது நமக்கு கிடைக்கணும்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் ஆரோக்கியம் இல்லாததுனால நமக்கு இந்த மோட்சம் கிடைக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த தேகம் போச்சுன்னா அப்புறமா திருப்பியும் வேற தேகம். இந்த மனசு போயிட்ட அப்புறம் இது வேற ஒரு மனசு. அதாவது இந்த வெளி தேகமும் உள் மனதும் அதெல்லாம் தனித்தனி. அதனால்தான் புது தேகம் கிடைக்கிறத அந்த மெமரியும் திரும்பி கிடைக்கிறது இல்லை. அந்த மெமரி வேற எங்கேயோ போயிடுறது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த ஹாப்பினஸ் ஆஃப் கெட்டிங் லிபரேஷன், இந்த மோட்சம் கிடைக்கணும்னா ஆரோக்கியம் ரொம்ப தேவை. ஏன்னா நல்ல இந்த வழிபாதையில நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சமயத்துல நமக்கு ஆரோக்கியத்தினால இந்த வழியிலேருந்து நம்ம தவறிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த தன்வந்தி ஸ்லோகம் சொல்றோம். ஸோ எனிவே, இது வந்து நான் ஒன் ஆஃப் இந்த உபனிஷத் படிச்சுட்டு இருக்கிறதுக்காக இதான் தேடிட்டு இருக்கிறதுல இது என் கண்ணில் தென்பட்டது. அது உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ மாண்டூக்கிய உபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம 10 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 11வது ஸ்லோகமும் எடுப்போம். ஸோ சாந்தி மந்திரம் சொல்லலாம். ஸோ இந்த மந்திரம்ங்கிறோம், சாந்தி மந்திரம். அந்த மந்திரத்தை பத்தியும், அதுக்கு மந்திரம்னு ஏன் பெயர் வந்திருக்குன்னா, மனசு மனத்ரா மனசு வந்து ஃபோக்கஸ் பண்ணலேருந்து வர்றதுக்கான ஃபோக்கஸ் பண்றதுக்காக திரயான், எனக்கு வேர்ட் ஞாபகம் இல்லை. அதாவது மனசை ஃபோக்கஸ்டா வைக்கிறதுக்காக நமக்கு எது ஹெல்ப் பண்றதோ அதான் மந்திரம். அதுக்கு தான் இதுக்கு மந்திரம் சொல்றோம், சாந்தி மந்திரம். ஸோ அது நேத்திக்கு எப்பொழுதும் சொல்ற மாதிரி நான் ஒவ்வொரு லைனா சொல்றேன். அண்ட் ஓம் சொன்னப்புறம் கொஞ்சம் பாஸ் இருக்கும். அந்த பாஸ்ல நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஓம் சாந்தி சாந்திக்கும் சரி, இந்த ஓம் பத்ரங்கம் சரி, அந்த லைன் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க அந்த லைனை சொல்லலாம். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः
स्थिरैरङ्गैर्वागंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः यशेम देवहितैर्यदायुः देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न स्वस्ति न इन्द्रो इन्द्रो वृद्धश्रवाः वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति स्वस्ति न नः पूषा पूषा विश्ववेदाः विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति स्वस्ति नः नस्तार्क्ष्यो साक्ष्यो स्वस्ति नो बृहस्पतिर्दधातु स्वस्ति स्वस्ति नो न दधातु ददातु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ओम् ओमित्येतदक्षरमिदं सर्वं तस्योपव्याख्यानं भूतं भवद्भविष्यदिति सर्वमोङ्कार एव यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव सर्वं ह्येतद्ब्रह्मम् अयमात्मा ब्रह्म सोऽयमात्मा चतुष्पात् जागरितस्थानो बहिष्प्रज्ञस् सप्तांग एकोनविंशतिमुखस् स्थूलभुगत् वैश्वानर प्रथमपादः स्वप्नस्थानोऽन्तःप्रज्ञास् सप्तांग एकोनविंशतिमुख प्रविविक्तभुक्तैजसो द्वितीयपादः यत्र सुप्तो न किंचन कामं कामयते न किंचन स्वप्नं पश्यति तत्सुषुप्तं सुषुप्तस्थान एकीभूत प्रज्ञानघन एवानन्दमयो ह्यानन्दभुक् चेतोमुख प्राज्ञस्तृतीयपादः एष सर्वेश्वरः एष सर्वज्ञ एषोऽन्तर्याम् एष योनिः सर्वस्य प्रभवाप्ययौ हि भूतानाम् नान्तप्रज्ञन् न बहिःप्रज्ञन् नो भयतप्रज्ञन् न प्रज्ञानघनन् न प्रज्ञन् नाप्रज्ञम् अदृष्टम् अव्यवहार्यम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् एकात्मप्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् शान्तम् शिवमद्वैतं चतुर्थम् मन्यन्ते स आत्मा स विज्ञेयः सोऽयमात्माध्यक्षरमोङ्कारोऽधिमात्रम् पादामात्रा मात्राश्च पादा अकार उकार मकार इति जागरितस्थानो वैश्वानरोकारः प्रथमा मात्राप्तेरादिमत्वाप्नोति ह वै सर्वान् कामानादिश्च भवति य एवं वेद स्वप्नस्थानस्तैजस उकारो द्वितीया मात्रोत्कर्षादुभयत्वाद्वोत्कर्षति ह वै ज्ञानसन्ततिं समानश्च भवति नास्या ब्रह्मवित्कुले भवति य एवं वेद ஸோ இது வந்து 10வது ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகத்திலேருந்து இந்த ஓங்காரமும் ஓங்காரத்துல தான் இருக்கிற அ உ ம இந்த 3 மாத்திரைகளும் அதோட 4வது அமாத்ரா அதாவது இந்த சைலன்ஸ் அதுவும் இந்த சதுஷ்பாத இந்த 4 பாதங்கள் உள்ள பிரம்மனும் ஒன்று அப்படிங்கிறத காமிக்கிறார் ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு பாதங்களோட சேர்ந்து இருக்கு இணைந்திருக்கு
ஸோ அந்த ஓம்காரத்து இந்த 4 எதுக்கு சொல்றான்னா, இந்த ஓம்கார் உங்களுக்கு இந்த வழிகாட்டி, இந்த துரியம் அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டியாக இந்த ஓம்காரம் இருக்கு. அதுல ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, இந்த சைலன்ஸ்ல இருக்கிறது அதுலயும் தியானம் பண்ணீங்கன்னா, அதுலதான் துரியம் இருக்கு. அதை உங்களுக்கு உணர்வு கிடைக்கும். அது ஒன்னொன்றாக அதுக்காக அகாரத்திலையும் தியானம் பண்ணணும், உகாரத்திலையும் தியானம் பண்ணணும், மகாரத்திலையும் தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அமாத்திராவான சைலன்ஸ் அதுலயும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது 8வது ஸ்லோகத்துல. 9வது ஸ்லோகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 9, 10 அது வந்து ஒவ்வொரு ஸ்தானமும், அதாவது எந்த மாதிரியான உங்களோட இந்த விழிப்புணர்ச்சி எந்த ஸ்டேட்ல இருக்கு, முழிப்போட இருக்கா, சொப்னத்துல இருக்கா, டீப் ஸ்லீப்ல இருக்கா, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா, அதுக்கும் எந்த ஓம்காரத்துல இருக்கிற எந்த எந்த மாத்ரா ரெண்டும் ஒன்று, ரெண்டுத்துக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அடுத்தடுத்த ஸ்லோகங்கள். சோ 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார், இந்த ஜாகிரத ஸ்தானோ, இந்த முழிப்புல இருக்கிற உங்களோட இந்த கான்சியஸ்னஸ் உங்களோட அது வந்து அகாரத்தும் ரெண்டும் சேமு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்த்தா என்ன ஸ்ட்ரக்சர்னா, எதுவும் ஒன்று, ஏன் ஒன்று, அது மேல் நீங்க தியானிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதை அறிந்தவர் அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. ஸோ ஜாகிரத ஸ்தானம் வந்து அகாரத்தோட இருக்கு. ஏன்னா அகாரம் தான் முதலானது, அகாரத்திலேருந்து தான் எல்லாமே வருது. அதனால இந்த அகாரம்தான் ஜாகிரத ஸ்தானம். ஏன்னா ஜாகிரத ஸ்தானத்துல தான் எல்லாமே பிரதிபலிக்கிறது, எல்லாமே பொருளாக இதுலதான் தெரியறது நமக்கு. அதனால அகாரம் வந்து இந்த ஜாகிரத ஸ்தானோ அதோட ரெண்டும் ஒன்றது. ஏன்னா அது முதல் மாற்றா அண்ட் இது முதலாவது இருக்கிறதுனாலும் அது எல்லாருமே இதுலேருந்து வருதுனாலையும், அதனால இந்த ஜாகிரத ஸ்தானமும் இதுவும் ஒன்று. அதை யார் அறிகிறாளோ அவாதான் அவை உண்மையிலே மெய்யாகவே சர்வான் காமான் எல்லா ஆசைகளும் அவளுக்கு கிடைக்கும். சர்வான் காமான் பவதி ஆதிஷ்ட பவதி, அவர்தான் முதலாவதா இருப்பா எல்லாத்துலயுமே. இது வந்து இத அறிஞ்சவா அந்த மாதிரி இருப்பா அப்படின்னு 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் சொப்னஸ்தானம். அதாவது சொப்ன ஸ்தானத்துல இருக்கச்ச இந்த சூக்ஷ்ம சரீரம் போய் இந்த ஸ்தூல சரீரம் போய் சூக்ஷ்ம சரீரம், ஏன்னா மனசுலதான் இந்த சொப்னம் இருக்கு, இந்த மனசுலதான் சொப்னம் இருக்கு, சொப்னத்தில் தான் இந்த மனது இருக்கு. நாம் அந்த சொப்னத்தில் இருக்கோம், அந்த சொப்னத்தில் நாம் இருக்கோம். அந்த சொப்னம் ஜாகிரத ஸ்தானோல என்ன வைஸ்வானர விஸ்வ, இதுதான் இந்த அந்த வேக்கர், அதாவது முழித்தின் இருக்கிறவர். அந்த முழித்தின் இருக்கிறவரோட உலகத்தின் பேர் விராட்ட. ஸோ விஸ்வ அண்ட் விராட்ட. அதே மாதிரி ஸ்வப்னத்தில் இருக்கிறவா அவா வந்து அந்த சொப்னத்தில் யார் இருக்காளோ அவளோட சொப்ன உலகம். அந்த சொப்ன உலகத்தில் இருக்கிறவா அவர் பேர் தைஜச. அண்ட் தைஜச அவரோட தைஜச உலகம் இருக்கு, அது ஹிரண்ய கர்ப்பம். அது வந்து இந்த உகாரத்தோட உகாரமும் அதுவும் சமமானது. ஏன் என்றால் உகாரம் வந்து நடுவில் இருக்கிறது. சொப்னஸ்தானம் நடுவில் இருக்கிறது. ஜாகிரத ஸ்தானத்துக்கும் இந்த ஆழ்ந்த தூக்க ஸ்தானத்துக்கும் மிடில் இருக்கிறது இந்த சொப்னஸ்தானம். ஸோ அதே மாதிரி உகாரம்ங்கிறது இந்த அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் மிடில் இருக்கிறதுனால அதுவும் சேம் அப்படிங்கிறா. இன்னொன்னு, இந்த உகாரம் வந்து உத்கர்ஷமானது. ஏனென்றால் சூக்ஷ்மமா இருக்கிறது வந்து ஸ்தூலத்தை விட பெட்டரா இருக்கு. மைண்ட் இஸ் பெட்டர் தேன் the things that the mind produces. இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம மைண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றது, நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணல.
இந்த உலகம்ல என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நம்ம மைண்ட் தான் அதுக்கு ஒரு நாமம் ரூபம் விவகாரம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு தனித்துவம் கொடுக்குறோம். ஸோ எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே மைண்ட் தான் கொடுக்குறோம். ஸோ மைண்ட் இஸ் பிகர் தேன் த திங்ஸ் தட் த மைண்ட் ப்ரொடியூசஸ். இந்த மைண்ட் தான் இது எல்லாத்தையும், மனசு தான் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றதுனால இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் பண்றதே மனசு தானே. ஸோ மனசு வந்து அதோட அதை அதை பண்ணின அந்த வஸ்துகளோட பெரிசானது, உத்கர்ஷமானது. அதனால தான் இந்த உக்காரமும் சொப்னமும் ஒன்று அப்படின்னு. ஏன்னா அந்த உக்காரம் வாயை மூடின்னு இருக்கிறச்ச இருந்து அந்த ஊ கொண்டு வரச்ச அந்த மைண்டும் வெளி உலகத்திலேருந்து உள்ள உலகத்துக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் அதோட அந்த ரெசனன்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அது ரெண்டும் அது உத்கர்ஷமானது. அதனால இந்த சொப்னஸ்தானமும் அதுவும் ஒன்று. இது யார் அறிஞ்சிருக்காளோ அவளுக்கு சிறப்பான ஞானம் கிடைக்கும். அவளுக்கு சரஸ்வதி கடாட்சம் இருக்கும். அவரை சமமாக கருதப்படுவார். அதாவது நான் ஜட்ஜ்மெண்டலா இருப்பா. ஸோ அண்ட் மூன்றாவது, அவர் குலத்தில் பிரம்மனை அறியாதவர் கிடையாது. இந்த பிரம்மனை அதாவது அவர் குலமே அறிவுள்ளதா இருக்கும், அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ அதுதான் சொப்னஸ்தானம். 11வது ஸ்லோகம் இன்னைக்கு எடுத்துக்கலாம். அது சுஷுப்தஸ்தான பிராக்ஞோ மகாரஸ்த்ருதியா மாத்ரா மிதேரபீதேர்வா மினோதி ஹவா இதம் சர்வமபீதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. சுஷுப்த ஆனந்த தூக்கம், ஸ்தான இடம், பிராக்ஞ தான் அதோட பேரு. மகாரம், திருத்தீயா மூன்றாவது, மாத்ரா அளவு, மிதேங்கிறது இந்த மெஷரிங் ஜார்லாம் இருக்குமே, அளப்பதில் இருந்து, அப்பீதே கரைவது, எல்லாமே கரைஞ்சிருது, வா அல்லது மினோதி அளவெடுப்பது, நிச்சயமாக வா மெய்யாக, இதம் இவை, சர்வம் எல்லாம், அபீதிஹி இதில் கரையுமோ, ச மற்றும், பவதி ஆகும், யார், ஏவம் இவ்வாறு, வேத அறிவார். சோ ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ள பிராக்ஞா ஓமின் மூன்றாவதான மாற்றா அல்லது அளவு அல்லது சொல் மகாரம். ஏனெனில் அதுவே அளவாகவும் அனைத்தும் ஒன்றாவதாகும் அம்சமாக விளங்குகிறது. இதை அறிந்தவர் அனைத்தையும் அளவிட வல்லவர், மேலும் அனைத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி கொள்கிறார் அப்படிங்கிறார். ஒவ்வொரு ஷனா பார்க்கலாம். சுஷுப்தஸ்தான பிராக்ஞோ, சுஷுப்த शुमिलागा, सुषुप्तस्थान प्राज्ञो मकारस्तृतीया मात्रा मितेरपीतेर्वा मिनोति हवा इदं सर्वमपीतिश्च भवति य एवं वेद. सुषुप्तस्थान प्राज्ञो मकारस्तृतीया मात्रा मितेरपीतेर्वा मिनोति हवा इदं सर्वमपीतिश्च भवति य एवं वेद. சோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது பிராக்ஞா. பிராக்ஞான்னா அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவா. அவார்டு உலகம் ஈஸ்வரா, இதான் காரண சரீரம், எல்லாமே இதுலேருந்து தான் வருது. இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது. சோ எப்படி மண்ணு தான் காரணமோ, களிமண்ணு தான் காரணம் இந்த பானைகளுக்கெல்லாம். சோ அந்த பானைகள் எல்லாம் அந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கு. எப்படி அந்த நெக்லஸ், பிரேஸ்லெட், காதுல இருக்கிற இயர்ரிங் எல்லாத்துலயுமே கோல்டு தான், எல்லாமே கோல்டுக்குள்ள வந்துருது. கோல்டு தான் காரணம் இதுக்கு எல்லாத்துக்கும்.
ஸோ எல்லாமே அதுக்குள்ள வந்து இருக்கிறதுனால காரண சரீரம். இது வந்து மூன்றாவது மாத்திராவான அதுவும் ரெண்டும் சேர்ந்து. ஏன் அப்படின்னு பார்த்தா லாஜிக்கலாவும் இருக்கு. இந்த சத்தம் வருது, ஓம். இந்த மகாரம், இந்த சப்தம் எல்லாம் அதுல வந்து எண்டாருது. எல்லா சப்தங்களும் இந்த வாயை மூடிடும். அப்பதான் இந்த சத்தம் வருது. இந்த ஆயு என்னெல்லாம் பேசினாலும், வாய் எவ்வளவு பேசினாலும் வாயை மூடுறத எல்லாம் மூடுறச்ச அப்படிங்கிற சத்தம் வருது. ஸோ அதுதான் டீப் ஸ்லீப். எல்லாமே அதுல வந்து மெல்ட் ஆயிடுறது, மர்ஜ் ஆயிடுறது. எல்லா வைப்ரேஷனும் அதுல வந்து ஸ்டாப் ஆயிடுது. இப்ப நம்ம இந்து தர்மத்துல பார்த்தேன்னா இந்த கிரியேஷன் அண்ட் டிசல்யூஷன் இது நம்மளோட தர்மத்துல ரொம்ப ஒரு மெயினான ஒரு பிரின்சிபல். எந்த மாதிரியான உபனிஷத் படிச்சாலும் சரி, பகவத்கீதை படிச்சாலும் எல்லாத்துலயும் அந்த 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 கன்செப்ட கொண்டு வந்துட்டு இருப்பான். பகவத்கீதையில நம்ம என்ன படிக்கிறோம்? பிரம்மனோட ஒரு நாள் தான் முழு எல்லா யுகங்களும் அதுல இருக்கு. அண்ட் அதுல எல்லாமே இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ள வந்து கரைஞ்சிருது, டிசல்யூட் ஆகுது. அது திருப்பி முழிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்துடுது. திருப்பியும் அந்த தூங்கறச்ச எல்லாமே அதுக்குள்ள போயிடுறது. அண்ட் கடைசியில எல்லாமே டிசல்யூட் ஆயிடுது, எல்லாமே அழிஞ்சு போயிடுது. இந்த சைக்கிள் நம்மளோட தர்மத்துல ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த மகாரத்துல தான் இப்ப எல்லாம் நம்ம சொல்லலாம், அகாரம் தானே ஸ்டார்ட் அண்ட் மகாரம் தானே எண்டு அப்படின்னு இல்ல. மகாரம் தான் ஸ்டார்ட் எண்ட் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அங்கேதான் எல்லாம் ஆரம்பிக்கிறது, அங்கேதான் எல்லாம் வந்து முடியுது. So all sounds will merge into மக்காரம் அண்ட் அதே தான் எல்லா சவுண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த காரண அவஸ்தா அப்படிங்கிறோம் நம்ம, இந்த சுஷுப்திங்கிறது எல்லாமே அதுல மர்ஜ் ஆகுது, எல்லாமே அதுல இருந்து வெளியில வருது. ஸோ அதனால ஈக்குவலன்ஸ் ஆஃப் மகாரம் அண்ட் இந்த சுஷுப்தி ஸ்டேட், டீப் ஆழ்ந்த தூக்கம் ஸ்டேட்டும் நிலையும் இந்த மகாரமும் ஒன்றுங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெளி பிரக்ஞா எல்லாமே, பிரக்ஞாங்கிறது கான்சியஸ்னஸ், அது எல்லா வெளி உலகமும் உள்ளுலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா இந்த டீப் ஸ்லீப்ல வந்து படுத்துன்றது, ஒன்றாயிடுறது. ஸோ இந்த மகாரங்கிறது எல்லாத்தோடும் க்ளோஷர், எல்லாத்தையும் மூடுறது. அண்ட் அது வந்து இந்த ஓம்காரத்துல இருக்க இந்த உகாரம் வந்து வைப்ரேஷன் ரெசனன்ஸ் ஜாஸ்தி எப்படி எப்படி உள்ள கொண்டு வருதோ, இது இன்னுமே உள்ளுக்குள்ள கொண்டு வருது. ஸோ இது ரெண்டும், அதனால இந்த மகாரமும் இந்த சுஷுப்தி ஸ்டேட்டும் ஒன்று அப்படின்னு ஒரு காரணம். இன்னொன்னு, இது திருத்தியா மாத்திரா, ஆ உ ம. எப்படி இந்த சுஷுப்தியும் மூன்றாவது பாதம், அதுபோல இது மூன்றாவது மாத்திரா. ஸோ இது ரெண்டும் ஒன்று. அண்ட் இது எதுல இருந்து வருது அப்படின்னா மிதி.
சோ இந்த ங்கிற சத்தம் மித்தியிலேருந்து வருது. மிதி, ஆபீதி. மிதிங்கிறது மெஷரிங். இது எப்படி இந்த அளவு எடுக்கிறதுக்கும் இந்த சுஷுப்திக்கும் என்ன ஒரு ஈக்குவலன்ஸ் இருக்கலாம்? எதுக்கு அது ரெண்டையும் ஒன்று அப்படின்னு சொல்றா அப்படிங்கிறதுக்கு நான் படிக்கிறச்ச ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது. இப்ப நீங்க வந்து சின்ன சின்ன கடையில், பெட்டி கடை, கிராமத்து கடையெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு அரிசி வாங்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அவ வந்து அது நீங்க போய் எனக்கு வந்து 2 கிலோ அரிசி வேணும் அப்படின்னு கேட்போம். கிராமத்துல வந்து அதுக்கு வந்து அளவு தான் வச்சுருப்பா. 2 அளவு, 3 அளவு, 4 அளவு தரணும். அது ஒவ்வொரு அளவுக்கு இவ்வளோ கிலோ அப்படின்னு இருக்கும். இவ்வளோ அளவு எனக்கு அரிசி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அரிசி மூட்டை இருக்கும், இங்க உங்களோட பை இருக்கும். அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்? அந்த அளவு இருக்கும், இந்த பையிலேந்து, அதாவது அவனோட மூட்டையிலேந்து அந்த அளவுல அந்த அரிசி எடுப்போம். அப்புறம் அந்த அரிசியை உங்களோட பையில போடுவோம். சோ அந்த அளவுல அந்த பை அரிசி இருக்கிறது, அந்த அரிசி காணும். இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. அரிசி கண்ணுலயும் இல்லை. ஏன்னா அது வந்து அந்த அந்த அளவுக்குள்ள இருக்கு. அதேதான் இந்த டீப் ஸ்லீப். அங்கேயும் இல்லை, ஜாகிரத ஸ்தானத்திலும் இல்லை, இந்த சொப்னஸ்தானத்திலும் இல்லை, அந்த அளவுக்குள்ள இருக்கு. சோ அந்த இதுல இருந்து இந்த அளவுக்கு, இந்த இதுக்கு வரத்துக்குள்ள இந்த அளவு தேவைப்படுறது. இவ்வளோ எடுத்து அங்க போடுறோம். சோ அதனால இந்த மிதி ஆர் மெஷரிங், எது நிஜம், எது நமக்கு வெறும் பிக்சர், வெறும் ஒரு காட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு விவேகம் வேண்டியிருக்கு. அதுதான் இந்த அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆழ்ந்த தூக்கம் தான் ஒரு மெஷர். உங்களோட ஜாகிரத ஸ்தானமும் உங்களோட சொப்னஸ்தானமும் எப்படி இருக்குங்கிறது. சோ அதனால இத மிதி அண்ட் அபீதி. அபீத்தினா எல்லாமே அழியறது ஆர் மர்ஜ் ஆகுது. இந்த ங்கிற சத்தத்துல தான் எல்லாமே மர்ஜ் ஆகுது. அழியறது இல்ல, மர்ஜ் ஆகுது. எல்லாம் சேர்ந்துருது. ஏன் சேர்ந்துருதுன்னா திருப்பியும் பெருசாகணுங்கிறது, திருப்பியும் அதே உலகத்துக்கு போகணுங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து வருது. நம்ம ஜாகிரத ஸ்தானத்திலையும் சொப்னஸ்தானத்திலையும் இருக்கிற அந்த நம்மளோட அனுபவங்கள் எல்லாம் இதுல வந்து ஒன்றாகிடுறது. அதுல இருந்து திரும்பியும் எப்படி அலைகள் எல்லாம் அந்த சமுதிரத்துல கரைஞ்சிட்டு திருப்பியும் அலைகளா வருதோ, அதுபோல இந்த டீப் ஸ்லீப் அலைகள் மாதிரியான இந்த ஜாகிரத ஸ்தானம் அதுல மர்ஜ் ஆயிட்டு சொப்னஸ்தானத்துல வந்து சொப்னஸ்தானத்துல மர்ஜ் ஆயிட்டு திருப்பியும் ஜாகிரத ஸ்தானத்துல, ஆர் ஜாகிரத ஸ்தானத்துல இருந்து மர்ஜ் ஆயிட்டு திருப்பியும் ஜாகிரத ஸ்தானம். எல்லாத்துக்குமே இந்த மிடில். ஏன்னா அந்த ஓஷன் தான் மெயின், அதான் அந்த நீர் தான் நிஜம், பாக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த மகாரம். இந்த மகாரமும் எல்லாம், எல்லா சப்தமும் அதுக்குள்ள அடங்கிட்டு அழியறது இல்ல, எல்லாம் அதுக்குள்ள வந்துட்டு திருப்பியும் அந்த சப்தங்களா மாறுறது. அதே மாதிரிதான் இந்த சுஷுப்த ஸ்தானமும், எல்லாம் அதுக்குள்ள மர்ஜ் ஆயிட்டு திருப்பியும் அதோட அந்த ஸ்தானத்துக்கு போறது. சோ அபீதி.
சோ இதை அறிஞ்சவா அவளுக்கு என்ன, அவ வந்து அளவு இருக்கு அவளுக்கு. அப்படின்னா எது நிஜம் எது நிஜம் இல்லைங்கிறது அவளால் அளவு பண்ண முடியாது. எது தேவை எது தேவையில்லாது அது அவளுக்கு தெரியுது. அபீதிஷ்ட பவதி, அவளுக்குள்ள எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதுக்குள்ள அழிஞ்சிட்டு வெளியில வரும். சோ அந்த மாதிரி இருக்கிறவா ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பா. அவளுக்கு தான் நியாயம்ங்கிறது தர்மம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது அவளுக்கு. சோ இந்த ஜட்ஜா இருக்கிறவாள்லாம் இந்த உட்கார ஸ்தானத்துல இருக்கா. சோ இந்த மாதிரி இந்த அகாரம் உகாரம் மகாரம், அகாரம் யார் அறிஞ்சிருக்காளோ அவளுக்கு வந்து இந்த ஜாகிரத ஸ்தானம், அதுல அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அதுல பார்க்கலாம். அவளோட அனுபவம்லாம் அந்த அகாரத்துல பார்க்கலாம், தியானம் பண்ணலாம். அதே மாதிரி உகாரத்துல இந்த ஸ்வப்னஸ்தானத்துல என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாளோ அதெல்லாம் அதுல தியானம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டீப் ஸ்லீப் அனுபவத்தை, இந்த ஆழ்ந்த தூக்கத்தோட அனுபவத்தை இந்த மகாரத்தில் பார்க்கலாம். சோ இந்த 3 பாதங்களும் இந்த 3 சிலபஸ் மாத்ரா, இந்த 3 பாதங்களும் இந்த 3 மாத்திராகளோட ஈக்குவலண்டா இருக்கு அப்படிங்கறத இந்த 9, 10, 11, 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகங்கள்ல பாக்குறோம். சோ அதோட இது ஏன் சொல்றோம்ங்கிறது தான் நமக்கு கவனிச்சுக்கணும். இந்த அகாரம் உக்காரம் மகாரம் ஏன்னா இந்த ஓம்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. ஓம்ல நம்ம ஓம் சொல்லிட்டு நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த ஓம்னு தியானம் பண்றச்ச இந்த 3 பாதங்கள் இருக்கிறதையும் மனசுல கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த அமாத்ரா அந்த சைலன்ஸ்ல அந்த துரியம் இருக்கு, அதையும் நம்மளால அனுபவிக்கிறதுக்கு முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு ஊன்றுகோல் மாதிரி. இதுல நம்ம இந்த ஓம் தியானம் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா ஓம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறச்ச இந்த 3 பாதங்களும் இந்த 3 மாத்ராக்களும் நமக்கு அனுபவம் வரும். அந்த 3 மாத்ரா அனுபவத்திலயும் இந்த 3 நம்மளோட இந்த ஜாகிரத ஸ்தானம், சொப்னஸ்தானம், இந்த ஆழ்ந்த தூக்க ஸ்தானம், இது 3ம் நம்மளால அனுபவிக்க முடியும். இந்த அனுபவங்களை அதுல பார்க்க முடியும். அதனால அதே மாதிரி அதுக்கப்புறமா இருக்கிற அந்த அமாத்ரா அந்த சைலன்ஸ்ல நம்மளோட துரியத்தையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னுங்கிறதுக்கு தான் இந்த 4 ஸ்லோகங்களும் இருக்கு. இதோட அடுத்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். அது இந்த அமாத்ரா பத்தி சொல்லும். அதுக்கப்புறம் இந்த மாண்டூக்கிய உபனிஷத் முடிஞ்சிருது. ஸோ அதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த மாண்டூக்கிய உபனிஷத் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுங்கிறது நீங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லலைன்னா அது இதா இருக்கும். இன்னொன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ரெக்கார்டிங் வேணா முடிக்கலாம். இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை பத்தி காரிகா இவர் எழுதியிருக்கார். நம்ம